வழித்துணையே வழித்துணையே கண்டேன் என்னுடையவளை தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை கண்டேன் என்னுடையவனை தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை உற்று உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் தேடி தேடி போவோம் கண்டேன் என்னுடையவளை தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை போல எப்போதும் இருப்பாயா உச்சபட்ச ஆசை கொண்டேனே உன்னிடத்தினிலே வெப்பம் குளிர் எது வந்தாலும் மிதமாக இணைப்பாயா திக்கு முக்கு ஆடி போகின்றே நான் தொடும் கனவே நிஜம்தானா உனக்குள் கரஞ்சே போனே நீ வரும் இரவின் நிழல் நானா உனக்குள் நிறைஞ்சே போனே இருதயம் கூடையில அது ரகசியம் பேசையில உதட்டீரமும் இடம் மாறுமே உன் காதில் மெல்ல காதல் பேசும் வா செந்தாழி நீ உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன் வா செந்தாழி நீ உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன் வா செந்தாழி நீ உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன் வா செந்தாழி நீ உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன்
கனவே நிஜந்தானா உனக்குள் கரஞ்சே பொட்டின் ஓரமா நித்தம் நானும் வாழ்ந்திடனு நெஞ்சு குழி ஓசையில தலை சாச்சிட தோணும் உடல் கடந்துமே உயிர் பறக்குமே புது பிரபஞ்சமே நமக்காகவே போடும் நேரம் நிறுத்தி ஆயுள் ரேக திருத்தி காதல் செய்த கடத்தி ஒருத்தினருக்கும் இறப்பு வரைக்கும் செந்தாடி நீ
வந்திருக்கும் அனைவரையும் மனமாற வரவேற்கிறோம். அடுத்ததாக பாலாஜி, வர்ஷா இருவரும் உறுதிமொழி ஏற்கும் வைபவம். உறுதிமொழி ஏற்பதற்கு முன்னால் பாலாஜி, வர்ஷா அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனதில் இருப்பதை கவிதை வடிவத்தில் வடித்து இருக்கிறார்கள். அதை இப்போது கேட்கலாம். முதலில் வர்ஷா நினைப்பதை ஸ்ரீநிதி குரலில் கேட்கலாம். இந்த பாதை இணையும் இடம் தூரமில்லை, கைகள் கோர்க்க நாளும் இன்னும் அதிகமில்லை. சொந்த ஆசையெல்லாம் இனி பொதுவாயாகும், சொந்தமென்று சொல்ல இனி நீயேயாகும். பந்தம் கோர்த்த விதியே நமக்கு சாமியாகும், அந்தம் ஆதி அனைத்தும் இங்கே உன்னுள்ளாகும். விந்தை படைத்த இறைவன் நமக்கு துணையும் ஆகும். அடுத்ததாக பாலாஜி நினைப்பதை குருவரன் குரலில் கேட்கலாம். ஒருவராய் நின்று உயர்வழி சென்று கலிக்கும் உந்தன் கனவினை அறிந்தேன். விதி வழி என்று துடிப்பிலா வாழ்வை வெறுக்கும் உந்தன் உழைப்பை அறிந்தேன். விழிமொழி கண்டு வாய்மொழி கேளா வியப்பினை கொண்டு உலகத்தை மறந்து நெடுவழி நானும் துணையாய் வந்து கனவுகள் மெய்ப்பட உறுதியாய் நின்றேன். நன்றி. நான் திரு கே மாசிலாமணி மற்றும் திருமதி முனியம்மாள் ஆகியோரின் செல்வ மகன் பாலாஜி. நான் திரு ஏ தங்கராஜ் மற்றும் திருமதி டி கீதா ஆகியோரின் செல்ல மகள் டி வர்ஷா. எங்கள் நிச்சயதார்த்தம் நடைபெறும் இந்த நன்னாளில் நாங்கள் இருவரும் விரைவில் உற்றார் உறவினர் நல்லாசையுடன் திருமணம் என்ற புனிதமான உறவில் கணவன் மனைவியாய் இணைந்து வாழ்வின் சுகதுக்கங்களை சமமாக பகிர்ந்து ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அனைவரும் வியக்கும்படி வாழ்வோம் என இங்கு கூடியிருக்கும் அனைவரின் முன்னிலையில் எல்லாம் வல்ல இறைவன் சாட்சியாக உறுதி அளிக்கிறோம். धीमा 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 இருதய கூட்டை இடித்தவளே, என் பெற்றோர்க்கு செல்ல மருமகளே, பக்கத்துல நாம் அடுக்க வழி சொல்லம்மா, ரத்தத்துல பெத்தெடுக்க விதி விடுமா. தீமா 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 தீமா
உள்ளத்தில் மழை வரும் என உன்னை தரும் என அண்டத்தின் எண்ணம் என்னென்ன என நீ அமைத்திடும் வீட்டுக்குள் உள்ள பூச்செடிகளின் பூக்களை வெல்ல சுருள் முடியுடன் இரு மகன்களை இறை வழங்கிட இமை நிறந்திட கட கடவென கவிதைகள் என கதை வளர்ந்ததும் அவர் வளர்ந்ததும் மறுமுறை இருமுறை உன் பிறவியை கிடைக்கணும் அவர்களுக்குமே உன் முகம் கொண்ட இரு மகள்களை இறை அருளிட அனைவரும் அழகிய சுய படங்களை எடுக்கவே பக்கத்துல நாம் பாடுக்க வழி சொல்லம்மா ரத்தத்துல பெத்தெடுக்க விதி விடுமா தீமா 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 தீமா
தேஞ்சும் நம் ஆசை வாழும். ஓ அன்பு எனும் பானோ என் உசுர் வர வேணும். உன் மூச்சு காத்தில் நான் மூழ்கி மாய்ந்திட வேணும். கண்கள் நான்கும் பார்த்தும் பார்வை ஒன்றே வேணும். காலத்துக்கோ நீ வேணும். என்ன தர உன்னை விட நம்புவோரிடம் இல்லை. இனி நாளை முதல் நானும் நீயும் வேற வேற இல்லை. உன்னோடு நான் இப்பயேதான். உன் கூரச்சேல கூத்தாடும் குங்குமத்தில் முங்கும். உன் தங்கத்தோட பேசும் காதோரம். உன் வாழை மஞ்சள் தென்னைகள் வாசல் பந்தலாகும். உன் மேளச் சத்தம் வெட்டிச் சத்தம் இணைஞ்சு கொண்டாடும். ஓ இன்னும் 100 ஆண்டு நம் ஆயுள் வேணும். கைரேகை எல்லாம் தேஞ்சும் நம் ஆசை வாழும். உன் அன்பு என்னும் வானோ என் உசுர் வர வேணும். உன் மூச்சு காத்தில் நான் மூழ்கி மாய்ந்திட வேணும். கண்கள் நான்கும் பார்த்தும் பார்வை ஒன்றே வேணும். காலத்துக்கும் நீ வேணும். ஒட்டு கேக்கும் காத்தே கொஞ்சம் எட்டி பார்ப்பாயோ. ஒரு வெக்கம் தின்ன நிற்கும் என்ன தொட்டு போவாயோ. என் எண்ணம் போலே வண்ணம் கண்டேன். இந்நாள் கனாக்களை நிகழ்த்தி பார்க்கும்